ஸோ கோவிலுக்கு செல்லும் வழியா ரூட்டு பயங்கரமாக டைவர்ட் ஆகுதுங்க. ஓகே, ஆக்சுவலாக மேலே போகிற அந்த பைபாஸ் ரோட்டை தான் பிடிக்கணும். அதுக்கு இந்த பக்கம் கோயிலுக்கு போகிற வழின்னே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஒரு வேளை இது இன் அண்ட் அவுட் மாதிரி கோயிலுக்கு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போன வழி தான் கரெக்டு போல் இருக்குங்க. ஸோ இது வந்து வெளியே வர வழி போல் இருக்குது. பட்டு நடந்து போகிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, பைக்கில் போகிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம ஷார்ட்டாக இப்படியே கூட போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அப்படியே ஒரு வழி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால கொஞ்சம் தரமாட்டோம். அவ்வளோதான், ஓவரால் சமயபுரத்தை விசிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக பிளான் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல். இன்னும் நம்ம திருச்சிக்கே போகல. திருச்சிக்கு எப்படியும் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். நைட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் திருச்சிக்கு வந்து நைட் ஆகிறதுக்குள்ளே போயிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இடையில திடீர்னு சமயபுரம்னு ஊரை பார்த்தோன்னே பக்கத்துலேயே கோயில் ஒன்று, கேள்விப்பட்ட கோயிலாச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்கலன்னா அப்புறம் எப்போ பார்க்குறது? ஏன்னா நம்ம ரைட் பண்ண வேண்டிய ஊர் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக இந்த பக்கம் வருவோமா தெரில, ஆனால் வரும்போது பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாமியே பார்த்தாச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வெயிட் பண்ணிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, நான் அடிக்கடி திருப்பதி போகிறதுனால எனக்கு திருப்பதி மேலே ஒரு சின்ன கோவம். லைனில் நிற்க வச்சு சாவடிப்பாங்க, அந்த மாதிரி இருந்துருமோ அப்படின்னு பார்த்தேன். பட் இங்கேயும் 100 ரூபா ஸ்பெஷல் தரிசனம்லாம் இருக்குது. அது இப்போது க்ரௌடே இல்லை, சுத்தமாக ஃப்ரீ இது தரிசனத்துலேயே நம்ம போய் உடனே பார்த்துட்டோம் சாமியை. அப்புறம் இருந்தும் சில பேர் கம்பல்சரியாக 100 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சில பேர் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 100 ரூபாயில் இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்கு ஒரு 2 அடி பின்னாடி சாமியை நின்று பார்க்கணும், அவங்க 2 அடி முன்னாடி. அந்த 2 அடி முன்னாடி நீங்கள் பார்க்கணுன்னா 100 ரூபா பே பண்ணணும். எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாருமே வெளியே தான் நிற்க வச்சு சாமியை காட்டுறாங்க. அதனால் 2 அடியில் என்ன ஆகிட போகுது? ஸோ மற்ற நேரத்தில் க்ரௌடு இருக்கும் போது அந்த 100 ரூபா யூஸ் பண்ணலாம். பட் இந்த டைமில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது சில பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அது ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சதுனால எதுக்கு அது அப்படின்னு தோணுது, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரு ஆள் சமயபுரத்தை பார்த்தாச்சுங்க, வீடியோ முடிஞ்சது. ஸோ சமயபுரம் வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாவ், அகெயின் எதிரில் ஒரு பிரிட்ஜே வருது. நைட்டில் இந்த விஷுவல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அகெயின் வி ஆர் கோயிங் டு கொடைக்கானல். ஸோ ஆன் த வே டு திருச்சி. திருச்சியில் மீட் பண்ணுறோங்க அடுத்த வீடியோவில். பாய் பாய் பாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருவத்தூர்லேருந்து கொடைக்கானல் ட்ரிப்பில் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மணப்பாறை. ஸோ இந்த மணப்பாறை இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அது பிரேக்னால் ஒரு 4 ஹவர்ஸ் பிரேக் எடுத்துட்டோம் வர வழியில், அது வேறு ஒரு ரீசன்னால். ஸோ இங்கேருந்து நம்ம ஜேர்னி இன்னும் எண்டுக்கு வரல. நம்ம கொடைக்கானல் மேபி நம்ம காலையில் தான் ஏற போகிறோம், இந்த நைட்டில் ஏற கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம டைம் ஓட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை பிரிட்ஜு. ஸோ இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம ரைடு இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்ம ரைடு போயிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போது நைட் ரைடும் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி இருக்குதுன்னு அப்படியே பார்க்கலாம். போகிற வழியில் இந்த நைட் ட்ரிப் எப்படி இருக்குது, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் புது சேனலுங்கிறதுனால ஒன்ஸ் அகெயின் கேட்டுக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். வண்டிலாம் செம்மையாக போயிட்டுருங்க. நைட் டைம் நான் டேர்னிங்கில் வேறு இருக்கேன், கொஞ்சம் இது டேஞ்சர் தான். ஒரு நிமிஷம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ரைடு நைட் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஓகே
நம்ம ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ங்க இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் போகிறது, சென்னையை தாண்டி வெளியில் அவுட்டரில் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்டு இந்த ரோடை பற்றி நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வர வழியில் கொஞ்சம் ரோடு கூட டைவர்ட் ஆகிட்டு நான் மதுரை ரூட்டை பிடிச்சிட்டேன். பட் இப்போது திண்டுக்கல் ரூட்டு போயிட்டு நம்ம வத்தலக்குண்டு வழியாக தான் நம்ம கொடைக்கானலுக்கு ஏற போகிறதுனால நம்ம அங்கேருந்து மதுரை ரூட்லேருந்து இப்போது இந்த சைடு வந்து இப்போது போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி இடையில டைவர்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரே நாளில் டேலையும் நம்மளுக்கு விஷுவல் கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம நைட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டைமிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ அதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று பயங்கரமாக குளிருது. இந்த ஜான்வரியில் ரைட் பண்ணுறதுனால செம்ம குளிருங்க. ஒரு மாதிரி முடியலை, வாயை திறந்து பேசும்போது வாயெல்லாம் வளருது. ஸோ நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நைட்டில் குளிர் அதிகமாக இருக்காது அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் பெருசாக குளிருக்கு சேஃப்டியாக எனக்கு சேஃப்டியாக நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இன்க்ளூடிங் ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பிகினருங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு எப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். எந்த ஒரு ரைடிங் கியர்ஸோ இல்லை இந்த பனி நம்ம சமாளிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்வெட்டர் அது மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அது ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும் போல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்குது. இப்போ அந்த குளிர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விட நாளைக்கு காலையில் இன்னும் நான் கொடைக்கானல்லாம் போயிட்டா அங்கே எப்படி இருக்க போகிறேங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்குது இது கூடவே. அது எப்படி இப்போ சமாளிக்கிறதுன்னு தெரில. ஒரு வேளை நம்ம ஊர் பனிக்கு, அதாவது சென்னை சர்க்கிளில் இருக்கும்போது இந்த பனி வந்து கோல்டாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்னு. பட் எனக்கு என்னென்னா, நம்ம விக்ரம் பட கமல் மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு டைலாக் தான். ஆனால் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. ஒருவேளை நீங்களும் இந்த ஜான்வரி வரைக்கும் யாராவது இன்கேஸ் லோக்கலில் இல்லை வெளிலேருந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் சரி, இல்லை வர ஐடியா வச்சுருந்தாலும் சரி, கொஞ்சம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் குளிர் ஓவராக இருங்க. இப்போ வரைக்கும் குளிர் ஓவராக தான் இருக்குது. ஏன்னா நைட்டில் பனி அதிகமாக தான் இருக்குது. ஸோ மணப்பாறை போர்டு வந்துடுச்சு. லெஃப்ட் சைடில் போனால் மணப்பாறை ஊருன்னு நினைக்கிறேன். ஸோ பேரிகேடு வச்சுருக்காங்க லெஃப்டில் ரோடு. ஸோ இப்போ நம்ம பைபாஸ் வழியாக போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் உள்ள எந்த ஊர் உள்ளேயும் மோஸ்ட்லி போகல. நம்ம லாஸ்ட்டாக வந்து திருச்சிக்கு உள்ளே போயிட்டு வரலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். பட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரூட்டு மாறிட்டேங்க. திருச்சி பைபாஸ்லேயே வந்துட்டதுனால நான் திருச்சி என்ன நினச்சேன்னா, ஊருலேருந்து நம்மளுக்கு வெளியே வரும் ரோடு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்தேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் பைபாஸ்லேயே வந்துட்டோம். இதில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லணுன்னா, நைட் ரைடாக இருந்தாலும் சரி இல்லை பகலாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்க இந்த ரோடுங்க, வர வழியில் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் கூட இல்லை. ஏன்னா ரோடு எல்லாமே புதுசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ரைட் பண்ண இப்போது மேல்மருவத்தூர்லேருந்து நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு ரோடு எந்த பேட்ச் ஒர்க்கோ எந்த மிஸ்டேக் மாதிரி எதுவுமே தெரில. சைன் போர்டாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. அந்த ஒரு வகையில் கவர்மெண்ட்டு பண்ணதில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே திண்டுக்கல் இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குன்னு மைல்கல்லில் போட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். நீங்கள் டே டைமு இல்லை நைட் டைம் எதுவாக இருந்தாலும், ஆக்சுவலாக நான் பயப்படுற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் இருக்க சின்ன சின்ன மேடு பள்ளம், ஸ்பீட் பிரேக்கரு, அப்புறம் இந்த மழை டைமில் கொஞ்சம் ரோடு டேமேஜ் ஆகிருக்கும். இதெல்லாம் இன்னமும் இருக்குது சென்னை சைடில் இருக்க ரோடுங்கள் எல்லாம். பட் அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்து நான் வந்ததுனால எனக்கு இந்த ரோடு வந்து ரியலாக சர்ப்ரைஸாகவே இருக்குது. ஏன்னா நல்லா இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் சேஃப்டி என்னென்னா, ஏதாவது மனுஷங்க குறுக்க வர்றது இல்லை வேறு ஏதாவது வண்டி ஏதாவது ஜிக்ஸாக்காக குறுக்க வந்துட்டாங்க
இல்லை நாய் ஏதாவது தொல்லை அப்படின்னா, ஏன்னா பைக் ரைடர்ஸுக்கு முக்கியமாக நாய் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நான் இந்த ரோட்டில் பெருசாக பார்க்கல. மேபி இருக்கலாம். அது இந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது. ரோடை பற்றி கவலைப்படவே தேவையில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ரைட் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ரைட் பண்ணி வரா மாதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் சரி, ஒன்ஸ் அகெயின் நல்லாயிருக்கு ரோடு, வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எப்படி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரைடு இப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்னு தோணியிருக்கோ, அது மாதிரி இன்னமும் சில பேருக்கு நடந்திருக்காது. நடக்கலான்னு பிளான் பண்ணி நீங்களும் வச்சுருக்கலாம். ஆனால் அது கூடிய சீக்கிரம் நடக்கட்டும். சில பேர் நடக்காத இருக்கிறவங்களுக்காக சொல்லிக்கிறேன். சில பேர் வந்து இது எல்லாமே பார்த்து நம்ம ஆளுங்க ரைடர்ஸ் எல்லாருமே இப்போ யார் எடுத்தாலும் இன்டர்நெட்டுக்குள்ளே போனாவே ஃபஸ்ட்டு அவங்க தம்ப்நெயிலில் பார்த்தாவே லடாக் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் இப்போது பிக்கெஸ்ட் ட்ரீம் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. எங்கே போகிறோன்னாவே லடாக் மட்டும்தான். ஸோ இது ஒரு சீசன் இல்லை லடாக்கு, மே மாதத்துல இருந்து தான் லடாக் சீசனு. ஸோ அதனால் நம்ம சில பேர் போகாமல் கூட சவுத் பக்கம் திரும்பி இருக்கலாம். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை என்னென்னா, எனக்கு தெரிஞ்சது வந்துன்னா லடாக்குங்கிறது எனக்கு இப்போ தாங்க தெரியும். நான் காலேஜ் முடித்து அந்த டைமில் தான் அந்த பைக் ரைடர்ஸு அந்த மாதிரிலாம் நான் பார்த்து பைக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே எனக்கு அப்போ தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரைடர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த லொக்கேஷன்ஸ் அந்த பிளேசஸ்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்தது. நான் பண்ணுற இந்த வீடியோவுக்கும் ஒரு ரீசன் என்னென்னா, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் எதனா 1-2 ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ட்ராவலுக்காக. ஸோ ட்ராவல் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், நம்ம இந்த போகிற ரோடுலேருந்து ஒரு சில விஷயங்கள், அப்புறம் சின்ன விஷயங்கள், அங்கே என்ட்ரி பாஸாக இருக்கலாம், ஒரு டிக்கெட் ப்ரைஸாக இருக்கலாம், அந்த ஊரில் ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த நைட் டைமில் நான் பேசிக்கிட்டு வரேன், அது எனக்கு என்னவோ ஏதோ என் கூட நிறைய பேர் இருக்கா மாதிரி ஒரு ஃபீலில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த நிறைய பேருங்கிறது கூடிய சீக்கிரம் உண்மையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சந்தோஷம். எங்கே வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணலாம், கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசைன்னு கூட சொல்லிக்கலாம். மற்றபடி இந்த பனியில் இவ்வளோ தூரம் பேசிட்டு வருது எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே நடுங்குது. ஆக்சுவலாக நான் க்ளவுஸ் வச்சுருக்கேன், ஆனால் அது க்ளவுஸ் போட்டுட்டு ஓட்டுறது நான் காலையிலே வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த க்ளவுஸு, பேடு, ரைடிங் ஜாக்கெட்ஸு அதெல்லாம் போட்டு பெரிய அளவில் பழக்கம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் பிகினருங்கிறதுனால எனக்கு அது, நான் பைக்குனாவே நான் இப்படி ஓட்டி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சேஃப்டிக்காக போட வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சமாக அதை போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஆக்சுவலாக நான் க்ளவுஸ் இப்போது யூஸ் பண்ணது கூட ரீசன் என்னென்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த கொடைக்கானல் பயம்தான், கொஞ்சம் குளிருன்றாங்க எல்லாருமே. கையெல்லாம் பயங்கரமாக ஷேவரிங் ஆகுது அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் ஐஸ் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சில ரைடர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது என்னவோ ஒரு திமிரு தாங்க எனக்கு. பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு திமிரு தான் அது. அதனால் அப்படியே வந்துட்டேன், பார்த்துக்கலாம். இப்போவும் அதே தான், பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தால் என்ன. ஸோ கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகுது. ஆனால் கேட்குறவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா தெரில. மேபி ஒருத்தன் பேசுகிறது பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். பட் இருந்தாலும் இந்த நைட் ட்ராவலில் பேசிகிட்டு வர்றது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நானாகவே ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு வரேன். அதனால் இது ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்கப்பா, ஓகேவா? ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் புதுசு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனல் பேர் வந்து எஸ்கே ட்ராவல் டைரிஸ். அதை நான் மென்ஷன் பண்ணோம். ஸோ அதை நான் அதிகமாக மென்ஷன் பண்ணுறதே இல்லை நம்ம சேனல் வந்து. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது ஒரு சேனல் பேஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ வரும். ஸோ அதை நான் சொல்லணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும்
ஒரு சேனல் ஓப்பன் பண்ணதுனால நான் சொல்லி தான் ஆகணும். நம்ம சேனல் பேர் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், எஸ்கே ட்ராவல் டைரிஸ். இந்த சேனல் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் இதில் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது. அது எந்த அளவுக்கு நிறைவேறும்னு எனக்கு தெரியலை. மேபி பார்க்கலாங்க, என்ன ஏது எப்படி நடக்க போகுது, நம்ம தலையெழுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஆசை எது வேணாலும் படலாம், ஆனால் அது நடக்கணும்ல. எத்தனையோ பேர் என்னென்னமோ ஆசைப்படுறோம், அதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஆசைப்பட்டதும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரோடை பற்றி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே எனக்கு என்ன ரோடு தோணுதுன்னா, எங்கள் சென்னை சைடில் ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் நைட் டைமில் பெருசாக இருக்காது. ஆனால் பகல் டைமில் சொல்லவே தேவையில்ல, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். இந்த பொங்கல் டைமில் நியூஸில் போட்ட மாதிரி தான் ஆல் டைம் டிராஃபிக் தான். ஆனால் இந்த ரோடை பார்க்கும்போது எனக்கு ஒன்ஸ் அகெயின் எங்கள் ஈசிஆர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா எப்பயாச்சும் ஒரு வண்டி வருது. ஸோ நைட் டைமுங்கிறதுனால மோஸ்ட்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, நைட்டில் வந்து லாங் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு எல்லாமே இந்த நைட் டைமில் தான் போகும். பட் நம்ம இந்த ரூட்டை எடுத்ததுலேருந்து பெரிய அளவில் இல்லை. எப்போது ஒரு 1 or 2 பஸ்ஸஸ் வருது, ஒரு சில லாரி கூட அதிகமாக இருக்கும்னு பார்த்தேன். பட் இந்த ரூட்டில் கொஞ்சம் கம்மி தான். நான் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இந்த டேயில் சொல்கிறேன். மேபி இதுக்கு முன்னாடி வரலாம், இல்லை இதுக்கப்புறம் வரலாம், அதை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் ஒரு விஷயத்த இருக்குன்னு நான் ஆணித்தனமாலாம் என்றைக்கும் சொல்ல மாட்டேன். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒன்ஸ் அகெயின் நான் இதை பற்றி தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு ரீசனும் அதுதான், மை எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நான் அதை மட்டும் சொல்கிறேன், கேப்சர் பண்ணிங்க முடிஞ்சால். இதில் ஏதாவது நான் சொல்கிறதுல 10 பாயிண்டில் 9 பாயிண்ட் வேஸ்ட்டாக இருந்தாலும் மேபி ஏதாவது ஒன்றாச்சும் யூஸ்ஃபுல்லாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற ரைடர்ஸ்க்காக இருக்கோ, இல்லை இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்திருந்த ரைடர்ஸாக கூட இருக்கலாம். பட் எல்லாருக்கும் எல்லா டைம்லேயும் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். என்னடா சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வாய் குளருது லைட்டாக குளிரில். சத்தியமாக பயங்கர குளிராக இருக்குங்க. அப்படியே வண்டியை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த த்ராட்டில் லாக் பண்ணுற ஆக்சிலேட்டர் லாக்கு வாங்கி வச்சேன், அதை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இதுவும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சில விஷயம்லாம் எடுத்துகிட்டு போனோம், கேரி பண்ணிவிட்டு போனோங்கிற அந்த ஒரு சின்ன ஐடியா வச்சுருந்தேன். அதுக்கே நான் கொஞ்சம் மறந்துட்டு வந்துட்டேன். எதுக்காக அந்த ஆக்சிலேட்டர் லாக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாங் ரைடில் மேக்ஸிமம் அது இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு ரிஸ்ட் பெயின் கையில் இருக்காது, அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நேரமாக ஆக்சிலேட்டர் ஒரே மாதிரி பிடிச்சிட்ருக்கோமா, அதனால் லைட்டாக பெயினாக இருக்குது. பட் இடையில நம்ம டீ பிரேக் எடுக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் குளூரில் கண்டிப்பாக டீ பிரேக் கொஞ்சம் ஓவராக பேசுகிறணும். இது வரைக்கும் பிரேக் விட்டா மாதிரி எனக்கே ஃபீல் ஆகலை. பட் இந்த வீடியோ நீங்கள் யாருன்னா ஒருத்தர் தப்பி தவறி பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிடுங்கப்பா. நான் எதுவும் பேசிக்கிட்டே இருக்கேன், பேச விட்டால் பேசிக்கிட்டே இருப்பான்றாங்களா, அந்த மாதிரி எதுவும் நான் பேசுகிறவனான்னு எனக்கே இப்போ தான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் என்ன, எனக்கு நானே பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. ஏன்னா எனக்குள்ளே ஒரு சின்ன டவுட்ஸ் இருந்தால் கூட அது என்கிட்ட கேட்டு தான் நான் கிளியர் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு அனுபவம். ஸோ இப்போவும் எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை, ஆனால் நான் பேசுகிறது எனக்கே புதுசு தான் இந்த மாதிரி. அதனால தான் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணுறது பிடிச்சிருந்தாலும் மேபி ஒரு சில தயக்கத்தினால நான் பண்ணல. பட் இந்த 2025 நான் எடுத்த ஒரு பிக்கெஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, என்னோடய ட்ராவல் எப்படியாச்சும் இந்த வருஷம் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணி அதை ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் வெயிட்டுங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டை லூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இது ரெண்டுத்துமே நடக்குமா நடக்காதான்னு அதுவும் தெரியலை. ஏன்னா எல்லா வருஷமும் எடுக்கலாம், பட் எந்த வருஷம் நம்ம தலையில் எழுதியிருக்கோ அதானே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ போயிட்டுருக்குங்க என் லைஃப்பில். இதுவும் ஒரு மாதிரி தளபதி சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. அப்படியே போகலாம், எங்கே கொண்டு போய் நிறுத்துதோ பார்க்கலாம். ஸோ
இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு தெரில. திண்டுக்கல் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு ஒரு நேம் போர்டு கூட பார்க்க முடியலை. ஆனால் பரவாயில்லைங்க, ஏதோ இந்த ரூட்லலாம் ஒரு டீ கடை கூட இருக்காது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு வந்தேன். பட் பரவாயில்ல, ஹைவேஸ்னாவே கொஞ்சம் ஒரு சில சவுத்துலேயும் இருக்குது. நான் அந்த ஏரியாவிலேயும் இருந்ததுனால அங்கே மட்டும்தான் இருக்கும், இங்கெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருந்தேன். பட் இருக்குது, அதுவும் பரவாயில்ல. ஒரு ரைடர்ஸ்க்கு பிரேக் எடுக்கிறதுக்கு, ஒரு லாரி டிரைவருக்கு, அவங்களுக்குலாம் வந்து தூக்க கலக்கத்தில் இந்த மாதிரி டீ காஃபி அது மாதிரி கடைகள்லாம் இருக்கிறது. அண்டு இங்கே இருக்க ஒரு சின்ன டீ காஃபி கடையாக இருந்தால் கூட அதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுன்னு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குது என்ன கேட்டால். பட் சவுத்தில் சில சாப்பிட்ற விஷயங்கள்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஃபுட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அங்கே இருந்த ஒரு டேஸ்ட்டுக்கும் நம்ம இங்கே சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஆனால் என்னென்னா ப்ரைஸ் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அது எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, நார்மல் தான்ப்பா. ஓவர அதிகமாகவும் இல்லை. நான் சென்னையை கம்பேர் பண்ணுறதுனால சொல்கிறேன். அங்கே இருக்க ப்ரைஸுக்கும் இங்கே இருக்க ப்ரைஸுக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குன்ற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அதுவும் வந்து நான் இந்த சைடில் இப்போ காலையிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு சில காஃபி ஷாப்பு அப்புறம் ஹோட்டல்ஸில் சாப்பிட்டது. ஸோ அங்கெல்லாம் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா நம்ம பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. மறுபடியும் சார்ஜ் பண்ணிவிட்டு அதனால தான் கொஞ்சம் பாதி வழியிலேருந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது திருச்சி ரோட்டில் நான் வரும்போது எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பட் திருச்சி ரோடு என்னால் எடுக்க முடியல, பேட்ரி லோ ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து இப்போது நம்ம திண்டுக்கல்லில் போயிட்டே இருக்கோம். திண்டுக்கல் வரைக்கும் எடுப்போமான்னு தெரியாது, பட் இன்பிட்வீனில் க்ளோஸ் பண்ணலாம். பட் இந்த திண்டுக்கல்லில் போகிற வழியை உங்க காட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம கேமராவுக்கும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் இந்த நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ரைடிங் பிடிக்கும்னா, அது ரைடிங் பிடிச்சவங்களுக்கு மேபி இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். பிடிக்காதவங்களாக இருந்தாலும் ஏதோ டேட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கப்பா உங்கள் டேட்டாவை. டெய்லி டேட்டா வேஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ எதனா பார்த்துட்ருக்கப்பா. நான் ஏதாவது சொல்லிகிட்ருப்பேன், அதை அப்படியே கேட்டுட்ருங்க. முடிஞ்சால் நீங்களும் எதனா சொல்ல நினைக்கிறது, திட்ட நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஜாலியாக பேசிக்கலாம். அப்படி ஒன்றும் நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் பண்ணுறது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அண்ட் ஒரு சில பேர் நம்மளை என்கரேஜ் பண்ண வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேபி நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. நம்ம அப்லோட் பண்ணுறது மேபி நம்ம ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பரவாயில்ல, இந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க பஸ்ஸோ லாரியோ தொடர்ந்து பார்க்குறேன். இவ்வளோ நேரமாக எதுவுமே பெருசாக பார்க்கல. ஸோ இங்கேருந்து திண்டுக்கல் இன்னும் 41 தாங்க, கொடைக்கானல் 145. ஓவரால் நம்ம கிட்ட வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மேபி திண்டுக்கலை தாண்டி வத்தலகுண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு எப்படியோ இன்பிட்வீனில் ஒரு சின்ன பிரேக் எடுத்தாலும் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த குளூரில் கண்டிப்பாக முடியாதுங்க. சூடாக ஒரு டீ சாப்பிட்டா தாங்க கரெக்டாக இருக்கும். பட்டு இந்த டைமில் இந்த ரூட்டில் கடை இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. பட்டு பஸ்ஸு லாங் ட்ரைவ் பஸ்லாம் போகிறதுனால மேபி அந்த ஹோட்டல்ஸ் இருக்கும். அங்கே எதனா ஒரு போகிற வழியில் டீ சாப்பிட்டு கரண்ட் இப்போ தான் வருது போல இருக்குங்க. நான் லைட்டு திடீர்னு ஆனோடனே ஸோ நம்ம வரதுனால லைட்டு போட்டாங்க போல இருக்குது. நம்மளை வெல்கம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எந்த ஊருன்னு தெரியலையே, ஏதோ ஒரு ஊர். ஸோ திண்டுக்கல்லேருந்து ஒரு 41 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்க ஒரு ஊருங்க. இந்த ஊர் பேர் எனக்கு தெரியலை. ஸோ நான் கீழே போயிருந்தா என்ன ஊருன்னு பார்த்துருப்பேன். ஆனால் ஒன்று, எல்லா ஊர்லேயுமே பிரிட்ஜஸ்லாம் பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த வகையில் பரவாயில்லைங்க. இந்த ரூட்டு ஃபுல்லாகவே ரோடு இப்போ வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருங்க. நான் அதிகமாக லைக் பண்ண ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் போன ரூட்லன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆந்திரா சைடு போவேன். ஸோ அந்த ரோடு நல்லாயிருக்கும். பட் அது கூட இப்போது இடையில டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீசெண்டாக 1 மந்த் முன்னாடி போனதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக ரைடு எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. இந்த வருஷத்தில் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ரைடு. அண்டு இன்னும் என் லைஃப்லேயே
ஒரு ஃபஸ்ட்டு லாங் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். மேக்ஸிமம் ஒரு 450லேருந்து 500 கிலோமீட்டர்ஸ் வருது நம்ம சர்க்கிள்லேருந்து கொடைக்கானலுக்கு. ஸோ போகிறது மட்டும் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் அங்கே இருக்கிறது, அப்புறம் நம்ம திரும்ப ரிட்டர்ன் வர போகிறது, எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் இந்த ரைடில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த டைமில் கூட இந்த மாதிரி கடை இருக்கிறத பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு கடை இருக்குடா அப்படின்ற மாதிரி. இந்த குளிருக்கு ஒரு டீ சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு அங்கே மட்டும் இருக்காதா என்ன அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை தான். நிஜமாக இந்த டீ கடை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கலாம் போல இருக்குப்பா. நைட்டில் அவங்களுக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் நடக்குமான்னு தெரியல. பட் அவங்களும் கண்ணு முழிச்சிட்டு வேலை பார்க்குறாங்க. அது இங்கே இல்லை, எல்லா இடத்தையும் ஹைவேல அதிகமாக வச்சிட்ருக்காங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் தோன்றது இதுதான், என்ன நைட்டில் பெரிய பிஸ்னஸ் நடக்க போகுது, அவங்க லாக் பண்ணிவிட்டு அவங்க ஜாலியாக தூங்கலாமே அப்படின்ற மாதிரி. பட் நம்மள மாதிரி ஒரு சில பேருக்கு ரெகுலராக வரவங்க இருக்கலாம், அதனால் அது அவங்களுக்கு பிடிச்சி செய்கிறாங்க போல இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் ரோடு புதுசுன்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்டர்லாம் இருந்துச்சு ரோட்டில். இப்போ வந்து ரோடோட சைடில் மிடில் இருக்குது, அப்புறம் சைடில் இருக்குது. ஸோ இந்த ரோடு பழைய ரோடுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கறதுக்கு புதுசாக தான் இருக்குது. ஒரு வேளை வைக்கலையோ என்னவோ தெரியலை. நான் எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு கூட எனக்கே தெரியல. நான் எதுவும் விடாமல் பேசுகிறேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வண்டி ஓட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்னா அதில் என்ன பேசுகிறேன், எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு வேளை ரேடியோ ஸ்டேஷனில் வேலை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல் இருக்குல்ல எனக்கு அப்படின்னு என் மைண்டுக்கு கொஞ்சம் தோணுது. ஸோ பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதானே நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். விக்ரம் பட கமல் மாதிரி தான் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். பயங்கரமாக குளிருதுங்க. ஒரு கிளாப் நம்மளுக்கே பண்ணிக்கிட்டோம். அது ஆக்சுவலாக கிளாப் பண்ணது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிருது, அதனால் 2 கையும் கொஞ்சம் தேய்ச்சி சூடு ஏற்றிக்கலாம் அப்படின்னு. ஓவரால் நம்ம டேயில் பண்ணுற ரைடை விட நைட்டில் நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது. பட் நைட்டில் ரைட் பண்ணுறதுல ஒரே ஒரு விஷயந்தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்று, நம்ம ரூட்டு மாதிரி போயிடலாம் மேபி. ரெண்டாவது என்னென்னா நம்மளோட சேஃப்டின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் நம்ம கேர் பண்ணணும். ஏன்னா நைட் ரைடுங்கிறது மோஸ்ட்லி எல்லா டைமுமே நல்லா இருக்குமான்னு கண்டிப்பாக தெரியாது. ஒரு சில டைம் வேறு மாதிரி இருக்கலாம். அதுவும் நமக்கு தெரியாத ரூட்டு, தெரிஞ்ச ரூட்டாக இருந்தால் பரவாயில்ல. தெரிஞ்ச ரூட்டாகவே இருந்தாலும் ப்ராப்ளம் எப்படி வரும்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு ஹெல்ப்பு கூட நைட்டு டைமில் இன்கேஸ் ஏதாவது ஒரு நீடு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட மோஸ்ட்லி ஹைவேயில் நைட் டைமுங்கிறதுனால நம்ம வண்டியை நிறுத்தினால யாரும் நிறுத்த போகிறது இல்லை, ஒரு ஹெல்ப்பு கிடைக்க வாய்ப்பும் இல்லை. டே டைமாக இருந்தால் கூட ஒரு 10 வண்டியில் ஒரு வண்டியாச்சும் ஒரு ஹெல்ப்பு கிடைக்கலாம் மேபி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நைட் ட்ரிப்பு. அப்படியாப்பட்ட ஒரு நைட் ட்ரிப் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே மைண்டில் இல்லை, பார்த்துக்கலாம். அந்த ஒரு டைலாக் மட்டும்தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏங்க இது ஏதோ சரளப்பட்டி அண்டு அச்சோ அந்த மைல்கல்லில் என்ன போட்டிருந்துச்சு சரியாக கவனிக்கல. இன்னும் திண்டுக்கலுக்கு என்னோட கெஸ் பண்ணி பார்த்தா இன்னும் ஒரு 35 ஆர் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 41 கிலோமீட்டர் பார்த்தோம். இப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு தெரியலை. ஆக்சுவலாக நான் கிலோமீட்டர் நோட் பண்ணலை. சரி, எத்தனை இருந்தானே நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது அங்கே இருக்க லொக்கேஷன் பார்க்குறதுக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஏன்னா எனக்கு ரைடு பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ அதனால தான் ரைடிங் பண்ணுறதே நான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு அங்கே போயிருக்க லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட எனக்கு ரைடு என்னவோ பிடிச்சிருக்கு. ஒரு லாங் டைமில் வர்றதுனால பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ தான் புரியுது. நிறைய பேர் என்னடா ரைடு கிளம்பிட்டாங்க, யூடியூப்பை திறந்தாவே நிறைய வீடியோஸாக பார்க்குறோம், எல்லாமே ரைடு போயிட்டுருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். யாரை பார்த்தாலும் லடாக். நம்மளும் ஒரு நாள் போகலாம். அப்படியான என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இவங்க சொல்கிறது காட்டுறதெல்லாம் தவிர்த்து இன்னமும் நான் கொஞ்சம் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது
யாராச்சும் யூடியூப் சொல்லுவாங்களா அப்படின்னு யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கேன். பட்டு எனக்கு என்னென்னா லடாக்கில் இது மட்டும் இல்லைடா, இன்னமும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம். பார்க்கலாம், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தான் ஒரு ஆசை. நம்மளாச்சும் அதில் ஓரளவுக்கு அது மாதிரி நம்ம போகிற லொக்கேஷனில் கவர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் அதனால தான் வர வழியில் கூட திருச்சியில் நம்ம சமயபுரம் கோயில் கூட அந்த வேலை பிளானே கிடையாது. பட் சமயபுரம் கோயில் வந்து நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. போனேன், சாமியை பார்த்துட்டேன், அம்மனை பார்த்துட்டேன். ஸோ அங்கேருந்து அது ஒரு சந்தோஷம்தான். வர வழியில் கொஞ்சம் மூட் அவுட்டாக தான் இருந்துச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம், எங்கே போனோம், இதை யோசித்து டயர்ட் ஆகிட்டேன். ஆனால் சாமி பார்த்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. அது சாமியை பார்த்ததுனால அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு சின்ன சேஞ்சஸ், பிளான்லேயே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணதுனால அப்படி இருக்கலாம். என்ன கவர்மெண்ட் வண்டியவே நிறுத்திட்டாங்க டோல்கேட்டில். என்னென்னமோ நடக்குதுங்க. லாரிஸ் எல்லாம் ஓரம் கட்டியாச்சு. கை தான் கொஞ்சம் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக ஒரே மாதிரி பிடிச்சிட்டு வரேன். ஆக்சிலேட்டரை கொஞ்சம் வலிக்குது. எப்படி பார்த்துக்கலாம். குளிர்துப்பா பயங்கரமாக, சத்தியமாக பயங்கரமாக குளிர்து இந்த இடத்துல. ஏதாவது இந்த பக்கம் ஏதோ மழை ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியலங்க. நைட்டில் சரியாகவே தெரியல. மழை தான் நினைக்கிறேன். மழை தான் பயங்கரமாக குளிருது இந்த இடத்துல. நிச்சயமாக பயங்கரமாக இருக்குது, பேச முடியல. அப்பா, நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்கும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. பயங்கரமாக குளிருது. அப்பா முடியல. நான் குளிருக்கு வேறு ஏதாவது ஐடியா பண்ணிவிட்டு வரேங்க. நம்ம வீடியோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம்.